RRR படத்தோட ஆஸ்கர் வெற்றிக்கு அப்புறம் டைரக்டர் எஸ் ராஜமௌலி இந்திய சினிமாவோட எல்லைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு. மகேஷ் பாபுவை வச்சு அவர் எடுக்கிற ஆக்ஷன் அட்வென்ச்சர் படத்துக்கு வாரணாசின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிரத்யேக காட்சிகளை வர்ற ஏப்ரல் 24ஆம் தேதி மெக்சிகோல நடக்க போற காமிக் கான் கண்காட்சியில திரையிட போறாங்க. ராஜமௌலியோட மகன் கார்த்திகேயா அங்க போய் படத்தோட ரகசியங்களை உலக ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ண போறாரு. இந்த படத்துல மகேஷ் பாபு ருத்ராங்கிற சாகச பயணி கேரக்டர்ல நடிக்கிறாரு. கென்யா, அமேசான் காடுகள், வாரணாசின்னு பல இடங்கள்ல ஷூட் பண்ணாலும் அண்டார்டிகாவோட ராஸ் ஐ ஷெல்ஃப் பகுதியில் ஷூட் பண்ண முதல் இந்திய படம் இதுதான். அது மட்டும் இல்லாம கிறிஸ்டோபர் நோலன் படங்களுக்கு யூஸ் பண்ற முழுமையான ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்துல இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுக்கிறாங்க. பிரியங்கா சோப்ரா, பிருத்விராஜ் சுகுமாரன்னு ஒரு ஹாலிவுட் லெவல் காஸ்டிங் இதுல இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க, ஹாலிவுட் தரத்துல முழுமையான ஐமேக்ஸ் 1.43:1 ஃபார்மேட்ல எடுக்கப்படுற ராஜமௌலியின் வாரணாசி படம் தங்கள் படத்தோட 2000 கோடி சாதனையை முறியடிச்சு இந்திய சினிமாவோட நம்பர் 1 படமா மாறுமா? அடுத்ததா நம்ம காலிவுட் டைரக்டர் அட்லியோட பாக்ஸ் ஆஃபீஸ் பிளான். அல்லு அர்ஜுன் கூட அட்லி இணையிற படத்துக்கு ராக்கான்னு டைட்டில் வச்சு ரீசெண்டா ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க. இந்த பேன் இண்டியா படத்துக்காக யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம்னு ஒரு லிஸ்ட் லீக் ஆகியிருக்கு. ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கு 175 கோடி ரூபாயும் டைரக்டர் அட்லிக்கு 100 கோடி ரூபாயும் சம்பளமா பேசப்பட்டிருக்கான். ஹீரோயின்ஸ்ல தீபிகா படுகோனுக்கு 25 கோடி, ரஷ்மிகாவுக்கு 8 கோடி, பிருனால் தாகூருக்கு 5 கோடியாம். இந்த ராக்கா படத்தை முடிச்ச கையோட அட்லி மறுபடியும் ஷாருக் கானை வச்சு ஜவான் 2 எடுக்க போறாராம். இதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு ஷாருக் கான் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற கிங் படத்தை முடிச்சிட்டு அடுத்த வருஷம் ஜவான் 2 ஷூட்டிங்ல இணைவாருன்னு பாலிவுட்ல இருந்து ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு மெகா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். இந்திய சினிமாலேயே மிரட்டிட்டு இருக்கிற ரன்வீர் சிங்கின் துரந்தர் 2 7 நாள்லயே 1000 கோடி அடிச்சு மெகா ஹிட் ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட் நிலவரப்படி உலக அளவுல 1650 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு பிரம்மாண்டமான சாதனையை படைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 1625 கோடி வசூல் செஞ்சிருந்த அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி அதிக வசூல் செஞ்ச இந்திய படங்கள் லிஸ்ட்ல துரந்தர் 2 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படம் எப்போ ஓடிடில வரும்னு பலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா பெரிய ஹிந்தி படங்கள் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடிக்கு வரும். ஆனா துரந்தர் 2 தியேட்டர்ல இன்னும் சக்கப்போட போடுறதால ஓடிடி ரிலீஸ் இன்னும் சில வாரங்கள் தள்ளி போக அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற அப்டேட். கௌதம் பேசுதேவன் மேனன் இயக்கத்துல 2017ல ஆரம்பிச்ச துருவ நட்சத்திரம் படம் பல சட்ட சிக்கல்கள், பினான்ஸ் பிரச்சனைகள்னால ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. ஆனா இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கிற வழக்குல ஒரு சுமூகமான தீர்வு வரப்போகுதுன்னு கௌதம் மேனன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. முதலீட்டாளர்களோட பிரச்சனை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சான். எல்லாமே பிளான் படி நடந்தா மே மாத தொடக்கத்துல ஜான் ஆக்ஷன்ல இறங்குறத நாம தியேட்டர்ல பார்க்கலாம். அடுத்ததா நயன்தாரா கூட கவின் நடிச்சிருக்க ஹாய் படம் மே மாசம் வரப்போகுது. இதுக்கு நடுவுல கவினோட அடுத்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. பார்க்கிங் பட டைரக்டர் கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ண பிரவீன் பரமசிவம் அப்படிங்கிற புது டைரக்டர் இயக்கத்துல கவின் நடிக்க போறாரு. பியாண்ட் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படம் ஒரு சூப்பரான ஃபேமிலி டிராமாவா உருவாக போகுதா. மே மாத இறுதியில ஷூட்டிங் ஆரம்பிக்குது. கடைசியா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச எல்ஐகே படத்தோட வசூல் நிலவரம். கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த படம் உலக அளவுல 60.8 கோடி ரூபாயும் தமிழ்நாடு அளவுல 35 கோடி ரூபாயும் வசூல் செஞ்சு டீசென்டான கலெக்ஷனை கொடுத்திருக்கு. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான ஃபுல் காலிவுட் ரவுண்ட் அப் முடிஞ்சது. அட்லியோட 100 கோடி சம்பளம் பத்தியும் கவினோட அடுத்த படத்தை பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பாய்.